ரூப்குண்ட் நடந்ததை மட்டும் சொல்வோம். இமயமலையின் உச்சியில் 16,500 அடி உயரத்தில் ஒரு சிறிய பனி ஏரி. பெயர் ரூப்குண்ட். பனி உருகும் போதுதான் உண்மை தெரிகிறது. நீருக்குள் மனித எலும்புகள். நூற்றுக்கணக்க. அவர்கள் ஒரே நேரத்தில் இறக்கவில்லை. 1000 ஆண்டுகள் இடைவெளியில் பல குழுக்கள் அதே இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். எல்லோரும் அனுபவம் இல்லாதவர்கள் அல்ல. சிலர் யாத்திரிகர்கள், சிலர் பயணிகள். விஞ்ஞானிகள் மண்டை ஓடுகளை ஆய்வு செய்தார்கள். அனைத்திலும் ஒரே மாதிரியான காயம். மேலிருந்து பட்ட அடிகள். வாழ் இல்லை, போர் இல்லை, முடிவு. மிகப்பெரிய ஆலங்கட்டி மழை. மனித தலை அளவுக்கு திறந்த மலைப்பகுதி. ஒளிய இடமில்லை. அங்கே நின்றவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த இடத்திலேயே இறந்தார்கள். சில எலும்புகள் இந்தியர்களுடையவை, சில எலும்புகள் யூரோப்பிய வம்சத்தை சேர்ந்தவை. எப்படி அவர்கள் அங்கே வந்தார்கள்? ஏன் அதே இடத்தில் மீண்டும் மீண்டும் மரணம்? இன்னும் தெளிவான பதில் இல்லை. இன்று கூட பனி உருகும் போது அந்த எலும்புகள் மறைக்கப்படவில்லை.